இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அபூர்வா அம்மாடி, அபூர்வா அபூர்வா அம்மாடி அபூர்வா. அப்போ உன் பொண்ணு நானே கேக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொன்னால, அது பெரிய பொய். அந்த ககன் தான் ஊட்டி விட்டுருக்கான். இதுதான் மெய்யே. என்ன சொல்ற சித்தி? நான் இந்த விஷயத்த என் கண்ணால பார்த்தேன், என் காதால கேட்டேன். நான் தான் உனக்கு கேக்கு ஊட்டி விட்டேன்னு உன் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். உன் பொண்ணு என்னடனா வெக்கப்பட்டுக்கிட்டே தேங்க்ஸ் அப்படிங்கிறா. இதை விட வேற ஏதாவது வேணுமா உனக்கு? இதெல்லாம் பாக்கும்போது வெள்ளம் தலைக்கு மேல போற மாதிரி இருக்கு சித்தி. உனக்கு அப்படி தோணுதா? வெள்ளம் போய் கடல்லயே சேர்ந்துருச்சு. அப்படி நடக்க விட மாட்டேன் சித்தி. அவளை என் வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். அவனை கேவலமா அவமானப்படுத்தி வாழ்க்கையில இதுக்கப்புறம் எப்பவும் என் பொண்ணு அவன் முகத்திலே முழிக்காத மாதிரி பண்றேன். ஆல்ரெடி அதுக்கான பிளான நான் போட்டுட்டேன் சித்தி. அந்த பிளான் என்னன்னு சொல்லுமா, நான் அப்ரூவல் கொடுத்துறேன். அது என்ன பிளான்னா, பூமி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. உனக்கு கேக் ஊட்டி விட்டது என் அண்ணன் தானே? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு நீ கேட்டனா, அப்ப ஊட்டி விட்ட விஷயம் கன்ஃபார்ம் தானே? ஐயோ கடவுளே, என் வாயால நானே கன்ஃபார்ம் பண்ணிட்டேனே. என்ன நிலைமை இவ்வளவு மோசமாயிட்டே போகுது? இல்ல அதுல என்ன, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் அண்ணா உன்னை காதலிக்கிறான், நீ எங்க அண்ணனை காதலிக்கிற, அவ்வளவுதானே? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஹலோ, நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. சொல்லாத, நீ சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு. பாய். எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன மூளையோ என்னமோ, ஃப்ரெண்ட்ஸா இருந்தும் கூட விஷயங்களை கேட்ச் பண்ணாம இருந்தா எப்படி? அது காதல் தான். சித்தி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க பாரு காயத்ரி, நட்சத்திரா சொன்ன மாதிரி அவ ககன் மேல வெறும் மரியாதை மட்டும்தான் வச்சிருக்கானா, அது முதல் படி. நீ சொன்ன மாதிரி நட்சத்திராவுக்கு ககனை புடிச்சிருக்குன்னு சொன்னா, அது ரெண்டாவது படி. இப்ப சித்தி சொன்ன மாதிரி நக்ஷத்ரா ககனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான்னா, அது மூணாவது படி. அப்பா, காதலுக்கு 3 படி இருக்குன்னு சூப்பரா சொன்னமா. மேல சொல்லு. டிவில ஆட் வர மாதிரி சித்தி அப்பப்ப இப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. இப்போ உன்னோட விஷயத்துக்கு வரேன். எங்க நக்ஷத்ரா அந்த ககனை காதலிச்சாலோ, அந்த ககன் எங்க நக்ஷத்ராவை காதலிச்சாலோ, அது எங்க 2 குடும்பத்துக்கும் நடுவுல பகையை இன்னும் பெருசாக்கிடும். இருக்கிற பகையே போதும், அது இன்னும் அதிகரிக்க கூடாதுன்னா அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணுமா? நான் என்ன பண்ண முடியும் ஆண்டி? உன்னாலதாமா முடியும். அந்த ககனோட போனை நீ எப்படியாவது திருடிடணும். அந்த போனை எடுத்த நெக்ஸ்ட் மினிட் எங்க நக்ஷத்ரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக அவ ரூம்குள்ள போற மாதிரி நான் அரேஞ்ச் பண்றேன். ரூம்குள்ள நக்ஷத்ரா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும்போது நீ யாருக்கும் தெரியாம ககன் போன்ல தான் நீ போட்டோஸ் எடுக்கணும். ஏமா, உன்னோட வெறும் கழுத்துக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப அம்சமா இருக்கும். எங்க அபூர்வா இப்படிதான். சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்பால அடிக்கணுங்கிற மாதிரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பெரிய பங்கை யோசிக்காம கொடுத்துருவா. இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சிட்டா உன் லைஃபே செட்டில் ஆயிடும்.
உன் கண்ணு வழியா தங்கம் ஜொலிக்குதுன்னா பயம் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இன்னும் ஏன் யோசிக்கிற? ஆக வேண்டியத பாரு. ஆ. உன் கண்ணுல தெரியற ஒளிய பார்த்தா இதோட இப்பவே ஜம்ப் ஆகி போயிடுவ போல. நீ அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இது என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். வேலை முடிஞ்சதும் வாங்கிக்கிட்டு ஹாப்பியா கிளம்பு. என்ன யோசிக்கிற? போ. அவனுக்கு பிடிவாத குணம், உனக்கு ரெண்டு பக்கமும் குழப்பம். இந்த நிலைமையில அவன் உனக்கு கேக் ஊட்டி விட்டு அதை உங்க அப்பா பார்த்தாருன்னா உன்னையும் அவனையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. ஏதோ ஒன்னு விடுங்க மாமா. தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நீங்க வெல்கம்னு சொல்லிருக்கலாம்ல. ஓஹோ, என் புள்ள மேல வச்சிருக்கிற காதல மட்டும் பாக்குற, ஆனா நான் பட்ட கஷ்டம் மட்டும் உனக்கு தெரியல. ஏதாவது ஒன்னு சொல்லி முதல்ல நீங்க உங்க பையனை இங்க இருந்து அனுப்புங்க மாமா. பூமி, நான் சொன்னா கேட்க மாட்டான். நான் சொன்னேன்னு வை, விடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்பான். நீயே அவன்கிட்ட ஏதாவது அன்பா பேசி இங்க இருந்து அனுப்பிச்சிடு. சரி மாமா. அவர் எங்க இருக்காரோ என்னமோ. பூமி, பூமி, இந்த ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுமா. தேங்க்யூ. அத உங்களுக்கு கொடுத்துட்டியா? கொஞ்சம் ஒத்துக்கோங்களேங்க. போதும், நீங்க போங்க. ஹேய், ஓ வாவ், இந்த போஸ் சூப்பரா இருக்கு. அப்படி இரு. வாவ், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் போயிடுவேன் இங்க இருந்து. பூமி, இந்த போஸ் அதை விட சூப்பரா இருக்கு.